2 வடை ஒரு டீ. ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஐபிஎல் டீம்ஸோட எல்லா டீம்ஸையும் சேர்த்து ரிவ்யூ பண்ண போறோம். அதனால டாப் 5 10 டீம்ஸ்ல எந்த டீம் டாப் 5ல முடிக்கும் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபார்மேட் எப்படி இருக்க போதுன்னா ரேண்டமான ஆர்டர்ல நம்ம டீம்ஸை எடுத்து வச்சிருக்கோம். அந்த டீம்ஸோட ஸ்குவாடு டிஸ்கஸ் பண்ணி அதோட பிளேயிங் லெவல் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அது அதோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்ன, அது போகுமா போகாதா, பிளேயர்ஸ் போகுமா டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்து நம்ம லிஸ்ட்ல இருக்க டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இங்கதான் அவங்களுக்கு மொத்த காசோட போனாங்க. வாங்கினவங்க எல்லாம் இன்ஜூரி எல்லாம் முடிஞ்சிருச்சு. சர்ப்ரைஸ் இந்தாங்க உங்களுக்கு சர்ப்ரைஸ்னு அஜங்கியா ரஹானேவை கேப்டனா திருப்பி கொண்டு வந்துருக்காங்க. இந்த டீமோட பிளேயிங் லெவல் சொல்லு எப்படி இருக்கும்னு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன சேஞ்சஸ் இருக்கையிலேயே கஷ்டமான பிளேயிங் லெவல் நம்ம ரெடி பண்ணோம்னா அது கேக்கையா இருக்க மாட்டோம். அதனாலதான் ஒண்ணு சொல்ல சொன்னேன். நானும் எப்படி படுத்து யோசிச்சேன், புரண்டு யோசிச்சேன், எப்படி யோசிச்சு பார்த்தாலும் எல்லாருமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தா நாங்க என்னதான்டா பண்றது? ரகுவன்சி ஓப்பனிங், ரஹானே ஓப்பனிங், ஃபின்னாலன் ஓப்பனிங், டிம் சைஃபர்ட் ஓப்பனிங், கிரீன் ஓப்பனிங். கிரீனை கூட விடு, எங்கேயாச்சும் பின்னாடி வச்சு விளையாட வச்சுக்கலாம். இவன் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங். என்னடா எல்லாருமே ஓப்பனிங் இருந்தா நாங்க என்னதான்டா பண்றதுங்கிற மாதிரிதான் டீமே வச்சிருக்கானோ. எனக்கு தெரிஞ்சு ஃபின்னாலன் சைஃபர்ட் 2 பேருமே வருவானுலான்னு தெரியல. டிம் சைஃபர்ட் தான் விளையாடுவான்னு நினைக்கிறேன். ஆமா, எதர் ஒருத்தன் பேக்கப் தான் இருப்பாங்க. டிம் சைஃபர்ட்ல ஃபின்லாண்ட் யாராவது ஒருத்தவங்க தான் ஆடுவாங்க. அவங்க யாரு அதை பொறுத்து ஆட வைப்பாங்க நினைக்கிறேன். ரகுவன்சி தான் ஓபன் பண்ணுவான்னு தோணுது. இல்லனா என்ஓசி கிடைக்கல, அது ஒண்ணு இருக்கு. பத்திரானா இன்ஜூர்டு, இன்னும் என்ஓசி கிடைக்கல. அவங்க வாங்கினதுல முஸ்தபிசார் காலி ஆயிட்டா. அவனுக்கு பார்த்தா பிளஸிங் முஸ்ரபானி எடுத்திருக்காங்க, அவன் காலியா. அதுக்கு அடுத்து வேற யாரோ ஒருத்தன் காலியானானு இப்ப ரீசெண்டா. ஏன்டா அவன் காலி? முஸ்ரபானி அவன் தான் இருக்கானேடா. முஸ்ரபானி தான் ரீப்ளேஸ் பண்ணுங்க. அஷித் ராணா காலி, அவங்களோட மெயின் பவுலர் அஷித் ராணா காலி. உம்ரான் மாலிகா பிராக்டிஸ் மேட்ச்ல பிரிச்சிருக்காங்க. உம்ரான் மாலிகா பார்த்த ஸ்டாட் ஒரு இது ட்விட்டர்ல ஒருத்தன் போட்டிருந்தான். கார்த்திக் தியாகி தான் இருக்கா. அவங்க டீமோட பிளேயிங் லெவன் நான் ஒரு பிளேயிங் லெவன் சொல்றேன், இது எப்படி பாரு. அஜங்கியா ரஹானே, ஃபின்னாலன் ஒரு டைம் இப்படி யாராவது ஒருத்தவன், கேமரூன் கிரீனு, அங்கித் ரகுவன்சி பேஸ்ட் ஆன் இது விக்கெட்டை பொறுத்து ஸ்வாப் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து இவன் யாரா, ரோமன் பவல் ஃபார்ம்லேயே இல்ல என்ன பண்றது. அடுத்து ரமன்தீப் சிங், அப்புறம் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, 3 4 5 6, அப்புறம் வைபவ் அரோரா, அப்புறம் மத்திசா பத்திரானா. வேற யாரா இருக்கா அவங்க டீம்ல பவுலிங்க்கு? உம்ரான் மாலிக் தான் ஆடி ஆகணும், வேற வழி இல்ல உங்களுக்கு. உம்ரான் மாலிக் தான் ஆடி ஆகணும், வேற பவுலரே இல்லையே. அனுகுல் ராய் ஆடுவாங்க, அவங்க வாய்ப்பு இருக்கு. 2 3 4 5 6 ரிங்கு சிங் மறந்துட்டேன்டா. ரிங்கு சிங், ஆமாண்டா ரிங்கு சிங் இருக்காண்டா. ரிங்கு சிங் ஆர் அனுகுல் ராய் யாராவது ஒருத்தவங்க தான் ஆடுவாங்க நினைக்கிறேன். இதுல சொல்லு, இல்ல என்ன இந்த டீம்ல மொத்தமா வீக்னஸா இருக்கு இந்த டீம். நான் அதுக்கு பிளேயிங் லெவன்லாம் சொல்ல விரும்பல. நான் என்னோட 4 ஓவர்சீஸ் பிளேயர் மட்டும் சொல்லிடுறேன். டிம் சைஃபர்ட், ஃபின்னாலன், கேம் கிரீன், நரேன். அவ்வளவுதான் என்னோட 2 பேரும் எப்படி ஆடுறப்ப? டிம் சைஃபர்ட், ஃபின்னாலன் 2 பேரும் ஓபனிங் பேட்டர்ரா. ரஹானே ஓபனிங், ரஹானே இறங்கி கூட ஆடலாம்டா. ஒண்டோல அந்த ரஹானே முடிச்சிருவான்டா. அவன் பவர் பிளேல தான் அடிக்க முடியும், ஒண்டோல ஆட முடியாது அவனால. என்னடா பேசுறீங்க, என்னடா இது? அவன் 7 மேட்ச் இடன் கார்டன்ஸ்ல ஆட போறாங்க. அவன் 2 டவுன் கூட ஆடலாம், தப்பே கிடையாது என்ன பொறுத்தவரை. சாட்டர்டே ஆனாலே சரக்கு போல, இந்த மாதிரி ஓப்பனிங்னாலே ரஹானே தான்டா. அவங்கள்ட்ட இருக்கிற ஆப்ஷன்ஸ்ல இருக்கிற ஒரே ப்ரூவன் ஓப்பனிங் காம்பினேஷன் இதான்டா. அப்படியே ரிங்கு சிங்க மட்டும் நீங்க நம்பிருக்கோம். ரமன்தீப் சிங் பெருசா ஐபிஎல் லெவல்ல ப்ரூவன் பண்ணல, ஃபார்ம்லயும் கிடையாது, டொமஸ்டிக்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல இந்த இயர். கேமரூன் கிரீன் என்ன கதைன்னு யாருக்கு அந்த நாய் வேணுமான்னு அந்த மும்பை இந்தியன்ஸ் வித்தாங்கல்ல, அடிச்சு போயிட்டு அந்த கதை தான் கேமரூன் கிரீன். நான் ரவுமன் பவலை தூக்கிட்டு தான் ஃபின்னாலனுக்கு இடம் கொடுத்துருக்கேன். நான் வேற ரவுமன் பவல் ஒன்னும் சொன்ன ஃபார்ம்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போறது. கிரேட் மணிஷ் பாண்டேக்கு இடம் இல்லையா அந்த டீம்ல? என்ன இது மணிஷ் பாண்டே, ராகுல் திரிபாதி இவங்க எல்லாம் இடம் இல்லையா? ராகுல் திரிபாதிக்கு கன்ஃபார்ம் இடம் கிடையாது. அபிஷேக் நாயரோட பர்சனல் கோச்சிங் வேற பண்றாங்க. நான் எடுத்து ப்ரூவ் பண்ணா என்ன பண்ணுவாரு? பிராக்டிஸ் மேட்ச்ல 18 பால் 45 சம்திங் அடிச்சிருக்கான் பிராக்டிஸ் மேட்ச்ல. ஃபாஸ்ட் போலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. வைபவ் அரோரா டெத்ல போட்டா கண்டிப்பா 2 ஓவருக்கு 40 ரன் கொடுப்பான்.
அஷித் ராணா இல்லாதது பெரிய ப்ளோ தான் கண்டிப்பா. ஆமா அசித் ராணா பெரிய ப்ளோ. மதிஷா பத்திரானும் வரல, வந்தாலும் எப்படி வர போறான்னு தெரியல. பத்திரனா வந்தாலும் ஈடன் கார்டன்ஸ் மாதிரி ஒரு கிரவுண்ட்ல வந்துட்டு ரன்ஸ் லீட் பண்ணாம போறதெல்லாம் கஷ்டம் ரொம்ப. அதுவும் அவன் போடுற ஒய்டி ஆர்டர்ஸ்லாம் சும்மா எட்ஜ் போட்டாலே போயிடும் பால் பறந்துட்டு. முஸ்தபிசரும் வேற ஆப்ஷனும் இருக்கு. கார்த்திக் தியாகி இருக்கா, கார்த்திக் தியாகியும் வந்து இன்ஜுரி ப்ரோன் தான் ஆகணும். வேற அவங்களுடைய உம்ரான் மாலிக்கை நம்பிதான் இருக்கு, கிரேட் உம்ரான் மாலிக் அவங்களோட டீம். இந்த டீம் வந்து சான்ஸே கிடையாது. இந்த டீம் வந்து பாட்டம் 2 பிளேசஸ்ல முடிக்கலன்னா சர்ப்ரைஸ் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு. பேட்டிங் செம வீக். என்னோட காலும் அதுதான், எதுவுமே சரியா இல்ல. அமைப்பே இல்லாம இருக்கு ஒரு டீம், குவாலிஃபை ஆக மாட்டாங்க.